ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் ஜெரோன் குட்டிக்கும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் வாங்கிட்டு வச்சுன்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்கியிருக்காங்க, அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் முறுக்குலே வந்து சேவ். நாங்கள் எங்கள் ஊரில் வந்து சேவுன்னு சொல்லுவோம். சேவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கார சேவு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முறுக்கு, அந்த வெள்ளை முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவில் 2 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே 2 2 வாங்கியிருக்காங்க போல். இப்படி எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்லின் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால வந்து எனக்கு அடிக்கடி ரொம்ப பசிக்கும். அதனால் வந்து பசிக்கிற நேரத்தில் வந்து மிட் நைட்டில் இதை மாதிரி இதை சாப்பிட்டு தண்ணியை குடித்து வயிற்ற ஃபில் பண்ணிப்பேன். ஜெரோன் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, சாக்லேட் அதை மாதிரி கேட்பான். அதனால் அவனுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை மாதிரி சேட்டை பண்ணுற டைம் வந்து இதை கொடுத்து விட்ருவேன். அவனுக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருப்பான். எனக்கு வந்து இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வர்க்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 1/2 மாதம் 2 மாதத்துக்கு வரை போகும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம். காஃபி குடிக்கிற டைம், டீ குடிக்கிற டைமு, பசிக்கிற டைம் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலை வகைகள், நிலக்கடலை, அப்புறம் வந்து மசாலா கடலை, அதே மாதிரி வந்து கொஞ்சம் கடலை வகைகளும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானே இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து காலி பண்ணிடுவேன். என் பையனுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடுலாம் அதிகமாக மார்னிங்கில் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்கங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு தான். இது வந்து கூலிங்கான டைமுங்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் அவன் கேட்பான், இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா கிரேப்ஸ் வாங்கியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பிளாக்காக அழகாக இருக்குது. கோயம்பேடில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கே வந்து ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் வந்து 2 கிலோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேக்கில் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரிஜினல் ஆரஞ்சு பழம் வாங்கியிருந்தாங்க. சப்போட்டா பழம் வாங்கியிருக்காங்க. சப்போட்டாவே 2 கவரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன வாங்கியிருக்காங்க, ஆரஞ்சு, சாத்துக்குடி வாங்கியிருக்காங்க. சாத்துக்குடி வந்து ஜெரோனுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த கூலிங் டைமில் கொடுக்கக்கூடாது, என்ன பண்ண போறோம்னா. அதுக்கப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை மாதிரி வந்து பப்பாளி பழம், அது மாதிரி வந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இவ்வளோ ஃப்ரூட்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. அவங்க வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிறதுனால டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கேட்பாங்க, அதை வந்து வெட்டி கொடுத்துருவேன். ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜிலே இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நிரம்பி ஃப்ரூட்ஸால் நிரம்பியிருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க எடுக்க குறைஞ்சிரும். எல்லாத்தையும் அழகாக வந்து அடுக்கி வச்சாச்சு. இனிமேல் வந்து அவங்க கேட்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜெரோன் குட்டி வந்து ஸ்நாக்ஸ் கேட்டானா அவனுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறது. இப்படி தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. காசு வந்து சேல்ரி வந்தாலே போதும். அவங்க வந்து காசை வந்து ரொம்ப வந்து சிக்கனமாலாம் செலவு பண்ண மாட்டாங்க. தாராளமாக செலவு பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தானே வாங்கி கொடுக்கேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்பாங்க. நம்ம வந்து அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணாங்கன்னா ஒய்ஃப் வந்து சிக்கனமாக இருப்பாங்க. ஒய்ஃப் செலவு பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் சிக்கனமாக இருப்பாங்க. எப்படியும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் போச்சு நண்பர்களே. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கடையில் வாங்கினோன்னா இதோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அதுக்காக என்னென்னா மெனக்கெட்டு வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வந்து கோயம்பேடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கூறு போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.